கோதண்டபுரத்தில் வசித்த சாரதாவுக்குத்தான் சிவப்பாக இருக்கிறோம் என்ற கர்வம் அதிகம். தன் மருமகள் அநாமிகா கருப்பாக இருப்பதால் அவளை பிடிக்காமல் எப்போதும் கருவாச்சி என்று திட்டி அவமானப்படுத்துவார். ஒருமுறை வீட்டுக்கு வந்த தோழிகளிடம் தன் மருமகளே வேலைக்காரி என்று போய் சொல்லி அறிமுகப்படுத்தினார். ஒருநாள் ஊரில் நடந்த மேஜிக் ஷோவிற்கு அனைவரும் சென்றனர். அங்கு ஒரு மாயக் கண்ணாடியும் விசித்திரமான ஒரு புடவையும் இருந்தது. மேஜிக் கலைஞர், இந்த கண்ணாடி மனிதர்களின் வெளி அழகை காட்டாது, அவர்களின் குணத்தின் அழகை மட்டுமே காட்டும் என்றார். முதலில் அநாமிகா அந்த புடவையை உடுத்தி கண்ணாடி முன் நின்றாள். கருப்பாக இருந்த அநாமிகா அந்த கண்ணாடியில் ஒரு பேரழகி போல தெரிந்தாள். காரணம், அவள் அத்தனை நல்ல குணம் கொண்டவள். அடுத்து சாரதா ஆசையுடன் அந்த புடவையை கட்டி நின்றார். ஆனால் கண்ணாடியில் தெரிந்த உருவம் மிகவும் விகாரமாகவும் கோரமாகவும் இருந்தது. சாரதாவின் மனதில் இருந்த பொறாமையும் வெறுப்புமே அவரை அப்படி காட்டியது. அதிர்ச்சியடைந்த சாரதா தன் தவறை உணர்ந்தார். அழகு என்பது நிறத்தில் இல்லை, குணத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து அநாமிகாவை திட்டுவதை நிறுத்திவிட்டு அன்பாக நடத்தத் தொடங்கினார். சில நாட்கள் கழித்து தன் தோழிகளிடம், இவள் என் வேலைக்காரி அல்ல, என் அருமை மருமகள் என்று பெருமையுடன் கூறினார். இப்போது கண்ணாடி முன் நின்றபோது சாரதாவும் அழகாகத் தெரிந்தார். நீதி, வெள்ளை நிறம் அழகல்ல, வெள்ளை மனமே உண்மையான அழகு.